இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இலக்குக்கு உரிய உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்துவதில் அரசாங்கம் பின்வாங்காது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் திட்டவட்டம். இலக்குக்கு உரிய உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்தி இருப்பது மூலம் கடும் எதிர்ப்புக்கும் குறை கூறல்களுக்கும் அரசாங்கம் இலக்காகிய போதிலும் அத்திட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்துவதில் அரசாங்கம் பின்வாங்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டீசலுக்கான இலக்குக்குரிய உதவித்தொகை திட்டம், டீசல் விலை உயர்வு போன்ற அமலாக்கத்தினால் அரசாங்கம் கடும் குறை கூறல்களுக்கு இலக்காகியுள்ளது. ஆனால் டீசலுக்கான உதவித்தொகையை சிக்கனப்படுத்துவது மூலம் கிடைக்கக்கூடிய சேமிப்பு பணம் மக்களுக்கே திரும்பி தரப்படும். இந்த முடிவில் அரசாங்கம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். சகாவ் எனப்படும் திருட்டு அல்லது இலக்குக்கு உரிய அல்லாதவர்கள் டீசல் உதவித்தொகை சலுகையை அனுபவித்து வருவது மூலம் நாட்டில் வருமான கசிவை அரசாங்கம் அனுமதிக்க முடியுமா என்று டத்தோஸ்ரீ அன்வார் கேள்வி எழுப்பினார். டீசல் உதவித்தொகையை தொடர அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும், ஆனால் பரவலான டீசல் கடத்தல் காரணமாக அத்திட்டத்தை தொடர முடியவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சராக தாம் பொறுப்பேற்ற 2022 ஆண்டிலிருந்து காவல்துறையால் ஏற்பட்ட காயங்களின் காரணமாக மற்றும் சிறைச்சாலைகளில் நிகழ்ந்த சம்பவங்களினால் தடுப்பு காவல் மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் காவல்துறை தடுப்பு காவல் மரணங்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் நிகழ்ந்த மரணங்கள் யாவும் உடல் நல பிரச்சினைகளால் ஏற்பட்டவையாகும் என்று அமைச்சர் விளக்கினார். கடந்த 2022 ஆண்டு முதல் இவ்வாண்டு மே 20 வரை காவல்துறை தடுப்பு காவலில் 24 மரண சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. சிறைச்சாலையில் 40 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கோவிட்-19 காசநோய், மாரடைப்பு மற்றும் நுரையீரலில் நீர்கோர்ப்பு முதலிய உடல் சுகாதார பிரச்சினைகள் காரணமாக இந்த தடுப்பு காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளது என்று சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொள்ளுதல், காவல்துறையினரால் ஏற்பட்ட காயங்கள் முதலிய காரணங்களினால் எந்த ஒரு இறப்பும் நிகழவில்லை என்று அமைச்சர் சைஃபுடின் விளக்கினார். SPM தேர்வில் சிறந்த அடைவு நிலையை கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் பூமிபுத்ரா மாணவர்களின் கோட்டாவில் கை வைக்காமல் இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று மாசிசா கேள்வி எழுப்பியுள்ளது. பூமிபுத்ரா மாணவர்களின் கோட்டா பாதிக்கப்படாமல் 10Aக்கு மேல் பெற்ற அனைத்து இன மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பூமிபுத்ரா மாணவர்களின் கோட்டாவில் கை வைக்காமல் இந்த இடஒதுக்கீட்டை மற்ற இனத்து மாணவர்களுக்கு அரசாங்கம் எவ்வாறு வழங்கப் போகிறது என்பது குறித்து விரிவான விளக்கத்தை உயர்கல்வி அமைச்சு வழங்க வேண்டும் என்று மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ விகாசியோங் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டிலிருந்து சிறார்கள் சம்பந்தப்பட்ட மனநல பிரச்சினை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். தேசிய சுகாதார ஆய்வறிக்கையின்படி கடந்த ஆண்டு 5 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட 10 லட்சம் சிறார்கள் மனநல பிரச்சினையை எதிர்நோக்கி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 5க்கும் 15க்கும் இடைப்பட்ட வயதுடைய சிறார்களில் மனநல பிரச்சினை எதிர்நோக்கி இருப்பவர்களில் கடந்த 2019 ஆண்டு 7.9 விழுக்காடு அல்லது 4,24,000 இருந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 16.6 விழுக்காடு அல்லது 9,22,000 318 பேராக உயர்ந்துள்ளது. இது 2 மடங்கு அதிகரிப்பாகும் என்று நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் தஞ்சோங் காராங் MP டாக்டர் ஜுல்கபேரி அனாபி எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி மேற்கண்டவாறு கூறினார். சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிராக சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ இன்று மாபெரும் சோதனை நடவடிக்கையை முடுக்கியுள்ளது. கடந்த சனிக்கிழமை கந்திங் ஹைலண்ட்ஸ் சாலையில் சுற்றுலா பேருந்து தடம் புரண்டு இருவர் மாண்ட வேளையில் 19 பேர் படுகாயம் அடைந்தனர். அந்த பேருந்தை செலுத்திய 32 வயது ஓட்டுநருக்கு லைசென்ஸ் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து சுற்றுலா பேருந்துகளை இலக்காக கொண்டு இந்த சோதனை நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக JPJ அமலாக்க இயக்குநர் முகமது கிஃப்லி மஹசான் தெரிவித்தார். இந்த சோதனை நடவடிக்கை ஜூலை 31 பிறகும் தொடரும் சாத்தியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
இப்போ மேருவில் வாடகை வீடொன்றில் தனது ஆண் நண்பருடன் கல்வத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் உயர்கல்விக்கூட மாணவி ஒருவரை சமய இலாகா கைது செய்துள்ளது. பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து நேற்று காலை 11:20 மணியளவில் அந்த வாடகை வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் உயர்கல்விக் கூடத்தை சேர்ந்த 22 வயது மாணவியும் 20 வயதுடைய அவரின் ஆண் நண்பரும் பிடிபட்டனர். தம்முடன் பயிலும் அனைத்து மாணவிகளும் கிராமங்களில் உள்ள தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி விட்டதால் தமது பாதுகாப்பை கருதி ஆண் நண்பரின் வீட்டில் தங்கியதாக அந்த மாணவி காரணம் கூறியுள்ளார் என்று பேரா மாநில இஸ்லாமிய சமய இலாகாவின் இயக்குனர் ஹரித் ஃபட்சிலா அப்துல் ஹலீம் தெரிவித்தார். சங்கிலி சக்கர கனரக இயந்திரத்தை ஏற்றிச் சென்ற ட்ரெய்லர் லாரி சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் மாண்டனர். இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் சபா பப்பார் ஜலன் கிமானிஸ் கினிங்காவ் சாலையில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பாக மாலை 5:11 மணியளவில் ஓர் அவசர அழைப்பை தாங்கள் பெற்றதாக கிமானிஸ் தீயணைப்பு மீட்புப் படை பேச்சாளர் முகமது ஜொஹைனின் ருஸ்லான் தெரிவித்தார். இயந்திரத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அவ்விரு ஊழியர்களும் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.